வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குக்டு தமிழ்ல நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாட் வெரைட்டி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, தபேலி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஸ்நாக்கை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, 2 பிரியாணி இலை, கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை, கருப்பு ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 4 காஷ்மீரி மிளகா போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை மிக்சியில போட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஞ்ச இஞ்சி தூள், 1 சிட்டிகை ஜாதிக்காய் பவுடர் போட்டு நல்லா பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப்பு வறுத்த வேர்க்கடலைய போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, நாம அரைச்ச பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 4 வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. 1/4 கப்பு புளி சட்னி போட்டு 5 நிமிஷம் சிம்ல நல்லா கிண்டுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலந்துடுங்க. அடுத்ததா பாவ் பிரெட்டை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த மசாலாவை வச்சிருங்க. வறுத்த வேர்க்கடலைய மேல வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா மாதுளம்பழம், கொஞ்சமா சேவ், கொஞ்சம் வெங்காயம் வச்சுட்டு மூடிருங்க. இப்போ ஒரு தவால நெய் ஊத்தி இதை எடுத்து வச்சு மேலையும் நெய் ஊத்தி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, இந்த ஸ்நாக் ரெசிபி தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.